Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சிங்கப்பூர்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கூட சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு தைவான் ரெசிபி. வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல 3 ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சூடாகவே இருக்கணும். சூடாக இருக்கும்போது தான் அதில் சுகர் சேர்த்துக்கணும். நான் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரோட அளவு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகரோட அளவை குறைச்சிக்கலாம். இந்த சூடாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் டாப்பியோக்கா ஸ்டார்ச், மரவள்ளி கிழங்கு ஸ்டார்ச் இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து இதுதான் சேர்த்துப்பாங்க. இந்த மாவு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட அளவு வந்துமே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைகிற அளவுக்கு மாவு சேர்த்துக்கணும். இதுக்குமே அளவு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு போடும்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச சக்கரவள்ளி கிழங்கு வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஆறி இருக்கணும். ஆறி இருந்தால் தான் நமக்கு மாவு போட்டு பிசையும் போது நல்லா கட்டியாக வரும். இப்போ இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சுக்கிறேன். பாருங்கள், நமக்கு பேட்டர் ரெடி ஆகிட்டு நான் மொத்தமாக ஒரு 10 டேபிள் ஸ்பூன் டாப்பியோக்கா ஸ்டார்ச்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதான் இதோட பதம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பால் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே எல்லா மாவையுமே மொத்தமாக நீங்கள் செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ ஒன்றா போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒட்டி ஒட்டி போட்டுறாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். தள்ளியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியமில் வச்சு தான் நம்ம இதை குக் பண்ணணும். இது நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். பார்த்திங்கனாலே தெரியும். போடும்போது ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு தான் இதை நல்லா குக் பண்ணணும். நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா குக் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.